நம்ம இந்த உலகத்துல முதலாவது பின்பற்ற வேண்டியது அல்லாஹ் சொன்ன சிலதை ஏற்றுக்கொள்வேன், சிலதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் சஹாபாக்கள் என்ன என்ன விஷயங்கள்ல முன்மாதிரி அப்படி என்பதை ஃபர்ஸ்ட்டுக்கு புரிஞ்சுக்கங்க. ஆனா இன்றைக்கு யாராவது ஆலிம் சாய்மார்கள் அல்லது மௌலைமார்கள் அல்லது ஹசரத்துமார்கள் யாராவது நாங்க கனவுக்கு விளக்கம் சொல்றோம்டா அவன் தான் ஆகப்பெரிய பொய்யன் என்பதை மறக்காதங்க. சஹாபி என்பதனால தலைக்கு மேல வச்சு நாங்க வணக்கம் செலுத்தலங்க. சஹாபிண்டா யார்? இல்லாட்டி இமாண்ட பாட்டுல ஓதுவாரு, நமக்கு காலிதீன ஃபீஹாவும் விளங்காது, நாரும் விளங்காது, ஜன்னாவும் விளங்காது, நஈமும் விளங்காது. அப்ப விளங்குறதுக்கு என்ன செய்யணும்? நாங்க சஹாபாக்குடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஒரு கிரிக்கெட் வீரர், ஒரு ஃபுட்பால் வீரர், அப்படி ஏதாவது ஒரு ஃபேமஸான ஆளா இருந்தா அவரை எடுத்து பார்க்கிறோம், யூடியூபுக்கு போறோம். மரணித்து போன உறவுகளை திட்டாதீர்கள். நம்ம ஏன் அன்பு வைக்கணும்? ஏன் அவர்களை நேசிக்கணும்? எதற்காக வேண்டி அவர்களை முன்மாதிரியாக எடுக்கணும் என்றால், யார் ஒருவர் ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு இன்னும் ஒரு தொழுகைக்காக வேண்டி காத்து கொண்டிருப்பாரோ அவருக்காக வேண்டி வானவர்கள் சாவியை விடுங்க, அவங்களுக்கு என்ன பெருசா ஆய்வா இருந்துச்சு, சாவியை விடுங்க, அவங்களுக்கு என்ன விஞ்ஞானமா தெரியும், சாவியை விடுங்க, இப்படி என்று ஒரு சிம்பிளா தட்டிட்டு போற இந்த காலத்துல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் அலட்சியமாக கடாத்திவிடக் கூடாத, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன்னால் முடிந்த அளவுக்கு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு புனிதமான ஒரு நாள் தான் இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிற இந்த ஒரு நாள். இது 1000 மாதங்களை தாண்டிய சிறப்பு உள்ள ஒரு நாள். 1000 மாதங்கள் அல்ல, 1000 மாதங்களையும் தாண்டி. அப்படின்னால் அதற்கு எத்தனைன்னு தெரியாது. நிறைய பேர் கணக்கு போட்டு காட்டுவாங்க, இத்தனை வருஷம் உண்டு. அதையும் தாண்டி என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்குள்ள அல்ஃபும் 1000ஐயும் தாண்டி அப்படிதான் என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நம்ம 83 வருஷம் மட்டும் கணக்கு போட்டு என்ன செய்யப்படாது, பார்க்கப்படாது. அதை தாண்டி 83 ஆண்டுகளையும் தாண்டி, அதுக்கு இல்லை அல்லாஹ்வோட ரஹ்மத் அப்படித்தானே, நம்ம சுருக்கப்படாது.
அல்லாஹ்ட ரஹ்மத்து என்பது விசாலமானது. அவன் எப்படியும் கொடுப்பான், அவன் எப்படியும் மன்னிப்பான். அதனாலதான் காலையில ஒரு மனிதன் முஃமினாக இருப்பான், மாலையில காபிராயிடுவான். மாலையில காபிராக இருப்பான், காலையில என்ன செய்வான்? மூமினாக ஆகிடுவான். காலையில மூமினாக செஞ்சிடுவான், ஆகிடுவான். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து என்பது விசாலமானது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உயர்ந்த அல்லாஹ்வுடைய நன்மைகளை பெற்று தருகிற ஒரு இபாதத்தை நானும் நீங்களும் எதிர்பார்த்து காத்திருந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா அந்த 1000 மாதங்களை விடவும் சிறந்த உயர்ந்த அந்த மாதத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று இந்த லைலத்துல் கதரை அடைவதற்கு முதல் என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்கணும். நம்ம லைலத்துல் கதரை அடைகிறதுக்கு முதல் என்ன செய்யணும்? முதலாவது கேட்கிற துவா என்ன இருக்கணும்? யா அல்லாஹ் இந்த லைலத்துல் கதரை அடையக்கூடிய பாக்கியத்தை தா அப்படின்னு கேட்கணும். ஏனென்றால் சில நேரங்கள்ல நம்ம ஒற்றைப்படையான நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அந்த ஒற்றைப்படையான நாட்கள் கூட சில நேரங்களில் நம்ம மறந்துடலாம், தூங்கிடலாம், அல்லது வேற வேற வேலைகள் வந்துடலாம், அல்லது அன்றைக்குத்தான் நம்ம ஏதாவது தவறு செய்கின்ற நாட்களாக இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அந்த பாக்கியத்தை என்ன செய்ய மாட்டோம்? அடைய மாட்டோம். அதனால அந்த பாக்கியத்தை அடைவதற்காக நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? முதல் துவாவை என்ன செய்யணும்? அதான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய அருள் இருந்தா தான் என்ன செய்யும்? அதை நாங்க அடைந்து கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ளணும். ரைட். இன்றைய தலைப்பை பொறுத்த மட்டில் சமூகத்தின் முன்மாதிரி சஹாபாக்கள் என்று சொல்லுகிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது? விமர்சிக்க கூடாது. இதுக்குள்ள என்ன பேசுறாங்கன்னு தான் கேட்கணும். ஏண்டா சில ஆக்கள் என்ன நினைக்கிறாங்க என்றால், இப்படி தலைப்பை போட்ட உடனே சஹாபாக்களை பின்பற்ற கூட்டம் இது, அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்ற சொல்றான். ஆனா இவங்க எப்படி தலைப்பு போட்டு பயான் பண்றாங்கடா, சஹாபாக்கள் சமூகத்துடைய முன்மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில தான் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் குர்ஆனில கத் கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வாழ்க்கையில தான் முன்மாதிரி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த சலபு கூட்டத்தை பொறுத்த மட்டும் இவங்க தலைப்பே எப்படி போடுறாங்க என்றால், சஹாபாக்கள் சமுதாயத்தின் முன்மாதிரி அப்படின்னு போடுறாங்க அப்படின்னு தலைப்பை பார்த்து என்ன செய்யக்கூடாது? முடிவு செய்யக்கூடாது. நம்ம தலைப்புக்குள்ள என்ன பேச போறோம், என்ன ஹதீதுகளை கொண்டு வர போறோம், என்ன வசனங்களை கொண்டு வர போறோம், என்ன செய்தியை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்த போகிறோம் என்பதை தயவு செய்து தலைப்பை பார்த்து முடிவு செய்யாமல் தலைப்புக்குள்ள இருக்கிற விஷயங்களை பார்த்து முதலாவது என்ன செய்யணும்? முடிவு செய்து கொள்ளணும். அடுத்தது இனி இருக்கிற நேரத்தில் கவனமாக இருக்கணும். நாங்கள் எல்லாம் ஒரு இபாதத்துக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம், அதுவும் ஒரு உயர்ந்த இபாதத்துக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரம் என்பது கொஞ்சம் சிரமமான ஒரு நேரம்தான், தூக்கம் கண்ணை பிக்கிற நேரம்தான். ஆனால் அல்லாஹ்வுக்காக இருக்கிறோம். இருக்கிற நேரமெல்லாம் இபாதத்துடைய நேரங்கள். வானவர்களோடு இருக்கிறோம், வானவர்கள் எங்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த நல்ல மனப்பதிவை என்ன செய்யுங்க? மனசுல ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சி என்ன செய்யுங்க? நல்லா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்புடைய யதார்த்தமும் இந்த தலைப்புடைய நோக்கமும் என்ன என்று புரிந்து கொள்ளும். கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது இன்றைய காலத்தில் கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு தான். ஏனென்றால் நிறைய பேர்கள் இந்த தலைப்பை வித்தியாசமாகவும் விளங்கப்படுத்துறாங்க. நம்ம இந்த தலைப்பை எப்படி பார்க்கணும் என்றால், நம்ம இந்த உலகத்துல முதலாவது பின்பற்ற வேண்டியது அல்லாஹ்வைத்தான், இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் என்ன செய்யும்? நாங்க பின்பற்றுவோம். அதனாலதான் அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் என்ன செய்யுங்கள்? நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும் முதலாவது, அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்யணும்? நாங்க கட்டுப்படணும். ஒரு மனுஷன் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் என்று அவன் வாழ்வானாக இருந்தால் அவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்திரம்தான் கட்டுப்படுவேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட
வழிபட மாட்டேன் என்று ஒரு மனிதன் வாழ்வான் என்றால் அவனும் முஸ்லிமாக இருக்க மாட்டான். அல்லாஹ் சொன்ன சிலதை ஏற்றுக்கொள்வேன், சிலதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் அவனும் முஸ்லிமாக இருக்க மாட்டான். அவன் முனாஃபிக் ஆகிடுவான், அவன் காபிர் ஆகிடுவான். அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்றான், யூதர்களுடைய பண்புகளை பொறுத்த மட்டும் யுமினூன, சிலதை அவங்க ஏற்றுக்கொள்வார்கள், சிலதை அவங்க மறுப்பாங்க. அப்ப அவங்க முனாஃபிக்குகள், அவங்க யூதர்கள், அவர்கள் காபிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்னத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்றால், அல் குர்ஆன் முழுவதையும் ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி சஹீஹ் என்று வருமாக இருந்தால் அது முழுக்க நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அது நமக்கு விளங்கினாலும் சரி, விளங்காட்டையும் சரி, நமக்கு விளங்கினாலும் சரி, விளங்காட்டையும் சரி. இந்த காலத்துல நம்மட வாப்பாவுக்கு விளங்காத விஷயம் நமக்கு இப்ப விளங்கி இருக்குது. வாப்பாவுக்கு புரியாதது இப்ப நமக்கு புரியுது. நம்மட வாப்பா டச் போன் பாவிக்கல. நம்மட வாப்பா அன்னரம் கடிதம் எப்படி எழுதினது, வெளிநாட்டுல இருக்கிற நேரம் வாப்பா எப்படி கடிதம் எழுதினாங்க, மகனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், சுகமாக இருக்கிறீர்களா, அம்மா எப்படி இருக்கிறார், வீட்டு வேலைகள் எப்படி நடக்கிறது, படிப்பு எப்படி போகிறது, மகனே நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வாப்பாவுக்கும் மகனுக்கும் நல்ல தொடர்பு இருந்துச்சு. இப்ப இந்த போன் எல்லாம் வந்தது பிறகு வாப்பாவுக்கும் மகனுக்கும் தொடர்பு இல்லை. இப்ப என்ன செய்கிறோம்னா நாங்க வித்தியாசமா என்ன செய்யறோம், இப்ப வாப்பாவுக்கு மெசேஜ் அனுப்ப தெரியாது, இப்ப வாப்பாவுக்கு இமெயில் தெரியாது. அப்ப வாப்பாவுக்கு இமெயில் தெரியாதுன்னு அது பிளண்ட் ஆயிடுமா? அப்ப என்னத்தோ புரிஞ்சு கொள்ளணும் என்றால், அந்நேரம் தெரியாதது இப்ப விளங்கும். இதுக்கு பிறகு வார பிள்ளைகள் நம்மளை விடவும் இன்டெலிஜென்ட் ஆகிடுவாங்க, நம்மளை விடவும் என்ன செய்வாங்க, தொழில்நுட்பத்துல எங்கேயோ போயிடுவாங்க. அப்ப நமக்கு விளங்கல் என்றாலும் யாரோ ஒரு சமூகத்துக்கு விளங்கும். அல்லாஹ் தஆலா விளங்காத என்ன செய்ய மாட்டான், இந்த உலகத்துல வைக்க மாட்டான். நம்ம விளங்கல்ல, அவ்வளவுதான். அதனால ஹதீஸ் சஹீஹாக இருக்குமாக இருந்தால் அதை நாம் தெளிவாக படித்து அதை அமல்படுத்துவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய மனோ இச்சை என்ன செய்யக்கூடாது, ஒரு காலமும் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. ரைட். இன்றைய தலைப்பை பொறுத்த மட்டில் சஹாபாக்கள் என்ன என்ன விஷயங்கள்ல முன்மாதிரி அப்படி என்பதை ஃபர்ஸ்ட்டுக்கு புரிஞ்சுக்கங்க. சஹாபாக்கள் என்ன என்ன விடயத்துல முன்மாதிரி என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டிய விஷயத்தில் முன்மாதிரி அல்ல. அதல்ல இந்த நோக்கம். என்னத்துல முன்மாதிரி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரே அதை செய்யறதுல சஹாபாக்கள் முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் கொடுக்க சொன்னாங்களே அதை செய்யறதுல முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் உசுரை கொடுக்கன்னாங்களே அதை கொடுக்கறதுல முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோட ஊரை விட்டுட்டு நீங்க போங்கன்னாங்களே, ஹிஜ்ரத்து போங்கன்னாங்களே, விட்டுட்டு போனதுல முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த திருமணம் சரி வராது பிரிஞ்சுக்கங்கன்னாங்களே, தான் முடித்து வாழ்ந்த மனைவியை கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்காக பிரிஞ்சாங்களே, அதுல முன்மாதிரி. உங்களோட மகனுக்கும் உங்களுக்கும் இஸ்லாம் ரீதியான எந்த உறவு முறையும் இல்லை என்று சொன்ன போது அதை சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டாங்களே, அதுல முன்மாதிரி. அல்லாஹ் இந்த உலகத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல எதை சொன்னாங்களோ, எதை செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதை அப்படியே ஏன் என்று கேட்காமல், எதற்கு என்று கேட்காமல், யோசிக்காமல் உசுரையும் கொடுத்து அதை இந்த உலகத்தில் பின்பற்றுவதில் சஹாபாக்கள் எங்களை விடவும் முன்மாதிரியாக இருந்தார்கள். அதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். அதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. புகாரியில பதிவு செய்யப்பட்ட உங்க எல்லாருக்கும் தெரிந்த இந்த கால நேரத்துக்கு பொருத்தமான, இந்த நேரத்துக்கு பொருத்தமான, இந்த இபாதத்துக்கு பொருத்தமான ஒரு வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒருவருடைய வரலாறு. இந்த உலகத்துல உமர் ரதி அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தார். அவருடைய பேர் அப்துல்லா. அவருடைய பெயர் அப்துல்லா. இது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல அப்துல்லா சின்ன பிள்ளையாக இருக்கிற போது அவர் சொல்றாரு, நான் என் வாழ்க்கை, என் வீடு எல்லாமே பள்ளிதான், என் வீடு எல்லாமே பள்ளியில தான் இருக்கும், நான் பள்ளியில தான் தூங்குவேன், பள்ளியில தான் இருப்பேன். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா, சுபகு தொழுதற்கு பிறகு சஹாபாக்கள் அப்படியே பார்த்து உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல சஹாபாக்கள் என்ன செய்வாங்கண்டா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கண்ட கனவுகளை பத்தி சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன செய்வேன்டா, எனக்கு கனவு வராது, நான் ஒரு வாலிபன், அப்ப எனக்கு கனவு வராது. ஆனா ரசூலுல்லாஹ் கிட்ட நிறைய சஹாபாக்கள் கனவுகளை வந்து சொல்லுவாங்க. அப்ப கனவை சொல்ல 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 அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. விளக்கம் சொல்ற நேரம் எனக்கு ஆசை, அடே நானும் ஒரு கனவு காணணுமே,
அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த கனவை சொல்லணுமே, அந்த கனவுக்கு நானும் விளக்கம் பெறணுமே. ஆனா இன்றைக்கு யாராவது ஆலிம் சாய்மார்கள் அல்லது மௌலைமார்கள் அல்லது ஹசரத்துமார்கள் யாராவது நாங்க கனவுக்கு விளக்கம் சொல்றோம்டா அவன் தான் ஆகப்பெரிய பொய்யன் என்பதை மறக்காதங்க. கனவு என்பது 3 அடிப்படையில வரும். ஒன்று மினல்லா, அல்லாஹ் கிட்ட இருந்து வரும். இரண்டாவது மினல் ஹுல்ம், நம்மட மனசுல எதை நினைச்சுக்கிட்டு எதை யோசிச்சுக்கிட்டு எதை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அது கனவாக வரும். அடுத்தது மின ஷைத்தான், அடுத்தது எங்க இருந்து வரும்? ஷைத்தான்கிட்ட இருந்து வரும். அப்ப அல்லாஹ் கிட்ட இருந்து வர கனவு வெட்டுற மாதிரி, குத்துற மாதிரி, ஓடுற மாதிரி, கத்துற மாதிரி இப்படி இருக்காது. முபஷ்ஷிரா, நன்மாராயம் உள்ளதாகத்தான் இருக்கும். நல்ல கனவுகள், நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் இது அல்லாஹ் கிட்ட இருந்து வரும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க நல்ல கனவு கண்டா நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க, நடக்கணும் நீங்க துஆ கேளுங்க, 7 இருந்தா 2 காத்து தொழுது கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கெட்ட கனவு எல்லாம் பயங்கரமாகத்தான் வரும். இந்த பாம்பு கடிக்கிற மாதிரி, ரத்தம் வர மாதிரி, குத்துற மாதிரி, கத்துற மாதிரி, நம்ம புல்ற மாதிரி, நம்மளோட ஜனாசாவை தூக்குற மாதிரி இப்படி எல்லாம் பயங்கரமான கனவு வரும். அந்த நேரத்தில் பயப்படப்படாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படிப்பட்ட மோசமான கனவுகள் எல்லாம் வருவது மின ஷைத்தான், ஷைத்தான்கிட்ட இருந்து வரும். லா யதுர்ருஹு, அது உங்களுக்கு எந்த தீங்கும் தராது. அப்படித்தான் உங்களுக்கு தீங்கு தரும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா இடது பக்கமா பார்த்து நீங்க 3 தடவை துபு துபு துபுண்டு துப்பிக்கங்க. அதுக்கு பிறகு நீங்க எழுப்பி 2 காத்து தொழுதுக்கங்க. தொழுதுக்குட்டு அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க, பாதுகாப்பு தேடுங்க. லா யதுர்ருஹு, எந்த தீங்கும் உங்களுக்கு வராது. அடுத்தது மினல் ஹுல்ம், மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, மனசுடைய ஆசை அவா இது வந்துகிட்டு சில நேரம் கனவுகளாக வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவருடைய கனவு என்ன என்றால், நான் ஒரு கனவு காணணும், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லணும், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு விளக்கம் சொல்லணும். ஏனென்றால் நிறைய சஹாபாக்கள் வராங்க, சுபக தொழுகிறாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க, கனவை விளக்கத்துக்கு கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் கனவு கேட்டுட்டு விளக்கம் சொல்றாங்க. எனக்கு எந்த கனவுமே வருகிறதில்லையே, இப்படியே கவலையில கனவு காணணும்ன்றே பள்ளியில தூங்குறாரு சொல்றார். அப்படியே கவலையில கனவு காணணும் என்று ஒரு நாள் நான் பள்ளியில தூங்குறேன், எனக்கு ஒரு கனவு வந்தது. என்ன 2 பேர் வந்து அப்படியே கூட்டிட்டு போனாங்க, 2 வானவர்கள் வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க. அப்படியே கூட்டிட்டு போன உடனே அப்படியே என்ன கொண்டு போய் காட்டினாங்க. அப்படியே நான் எட்டி பார்த்தேன், அது நரகமாக இருந்தது. புகார்ல வர செய்தி, அது நரகமாக இருந்தது. உடனே நான் அவுது பில்லாஹ், அல்லாஹ் என்ன பாதுகாப்பனாக அப்படின்னு அல்லாஹ் கிட்ட நான் என்ன செஞ்சேன், துஆவும் கேட்டுக்கிட்டேன். அந்த நரகத்துக்குள்ள எட்டி பார்த்தேன், உத்து பார்த்தேன். அந்த நரகத்துக்குள்ள எனக்கு தெரிந்த அறிமுகமான நிறைய உறவுகள் அந்த நரகத்துக்குள் இருப்பதை நான் கண்டேன். அந்த நரகத்துக்குள் இருப்பதை நான் கண்டேன். எனக்கு கண்மொழி பட்டு விட்டது. அந்த வானவர்கள் சொன்னாங்க, பெரிய செய்தி சுருக்கமா சொல்றேன். அந்த வானவர்கள் சொன்னாங்க, நீங்க நடங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவர் நடக்கிறார், ஒரு வளையம் போல ஒன்றை காணுகிறார். அதெல்லாம் இன்னும் ஒரு பக்கத்தால வாரது. அப்ப என்ன சொல்றார் என்றால், எனக்கு கண்மொழி பட்டு விட்டது. கண்மொழி பட்ட உடனே என்ற சகோதரி இறை தூதருடைய மனைவி யாரு 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 பேரு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அவகிட்ட நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கண்டா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லா, மனிதர்களில் சிறந்தவர் அப்துல்லா. எது வரைக்கும் தெரியுமா? கியாமுல் லைலை தொழுகிற காலமெல்லாம் அவர் சிறந்த மனிதர், அவர் நரகவாதியில் இல்லைன்றாங்க. அவர் நரகவாதியில் முன்மாதிரியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க கியாமுல் லைல தொழுங்க, அது உங்களுக்கு பாவ மன்னிப்பை தரும். கியாமுல் லைல் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி தொழுகை வித்ராக இருக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு சொல்றாங்க. நாங்க இந்த தொழுகையில என்ன முன்மாதிரி, இன்றைக்கு தொழுவோம், நாளைக்கு தொழ மாட்டோம். பெருநாள் முழுக்க நெத்தியை குத்தி வந்து தொழுதுட்டு போவோம். பெருநாள் முடிஞ்சா இபாதத்து முடிஞ்சிடும். கடைசியில நியத்து வைப்போம், 3வது தொழுவோம் என்று. 3 நாளைக்கு 3, 3வது நாளைக்கு அதுவும் இல்லை. அதுக்கு பிறகு அடுத்த நாள் தொழுவோம் என்று பார்ப்போம். அப்படியே உடுபட்டு போகும். ஒரு பயான கேட்டா திரும்ப தொழுவோம், அதுக்கு பிறகு விட்டுடுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லா, மனிதர்களில் சிறந்தவர் அப்துல்லா. யாரு? சஹாபி. எண்ணத்துல முன்மாதிரி. அவர் கியாமுல் லைலை தொழுகிற காலமெல்லாம் அவர் அந்த நரகவாதியில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்தை ஆசைப்பட்டு கனவு கண்டு இந்த உலகத்தில் அமல்படுத்துவதில் அவர் ஒரு முன்மாதிரி. அவருக்கு பின்னால ஒரு மகன் பிறக்கிறார். அவர் மகன் சொல்றாரு, எந்த வாப்பாவை
அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னதற்கு பிறகு என்னுடைய வாப்பா வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இந்த கியாமுல் லைலை விட்டது கிடையாது அப்படின்னாங்க. நம்மளை பத்தி நம்மட பிள்ளை சொல்லலாமா? நம்மளை பத்தி எங்க வாப்பா துஹா தொழுகையை விடுறல்ல, 5 நேர தொழுகையையும் விடுறல்ல, எங்கட வாப்பா தேவையில்லாத சண்டைக்கு போறல்ல, எங்கட வாப்பா குடிக்க இல்ல, எங்கட வாப்பா அடிப்பிடிக்கு போறல்ல, எங்கட வாப்பா அம்மாவோட நல்லா நடக்கிற, எங்களை பத்தி சொல்ல இயலுமா? எங்களை பத்தி எங்கட பிள்ளை வாயை துறந்தா நாரி போகும். ஆனா அவர பிள்ளை வாயை துறக்குது. என் வாப்பா சிறந்த மனிதர் என்று இறை தூதர் சொன்ன போது அன்றையிலிருந்து என்னுடைய தந்தை மரணிக்கிற வரைக்கும் இந்த பண்பாடை விடவே இல்லை. முன்மாதிரி இன்னும் ஒரு பாருங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, பிலாலே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க சுவர்க்கத்துல நடந்து திரிவதை நான் கேட்கிறேன், உங்களோட பாதணி ஓசையை நான் கேட்கிறேன், என்ன அப்படி அமல் செய்றீங்க? இந்த ஹதீஸை இப்படி யோசிக்கப்படாது. அதுதானே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத ஒரு இபாதத்தை எப்படி உமர் பிலால் செஞ்சாரு? ஆகா, இவருக்கு அப்ப இவர் புதுசா ஒரு பித்அத்தை உருவாக்கினாரா? இவர் புதிய ஒரு அமலை செஞ்சாரா? இல்லை. சஹாபாக்குடைய முன்மாதிரி எப்படி புரிஞ்சு கொள்ளோடும்? அல்லாஹ்வுடைய தூதர் வுதுவுடைய தொழுகையை பத்தி, வுதுவுடைய சுன்னத்தை பத்தி, வுதுவுக்குள்ள மகிமையை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதை உள்வாங்கி கொண்டு இவர் என்ன செய்வார்டா, எப்ப உது எடுத்தாலும் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பிலால் கேட்கிறாங்க, பிலாலே ரலியல்லாஹு அன்ஹு, எப்ப பார்த்தாலும் சுவர்க்கத்துக்கு நான் போற நேரம் எல்லாம், சுவர்க்கம் எடுத்து காட்டப்படுகிற நேரம் எல்லாம் அங்க நீங்க நடந்து தெரிகிற உங்களோட பாதணி ஓசை அந்த சுவர்க்கத்துல கேக்குது, என்னதான் அமல் செய்றீங்க? அப்படி எப்படி எனக்கு முதல் உங்களோட சத்தம் கேட்குறீங்க? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான, எனக்கு முதல் நீங்க அங்க நடந்து தெரிகிறீங்களே, எனக்கு முதல் எப்படி நீங்க சுவர்க்கம் போனீங்கன்னு கேட்டாங்க. அப்பதான் பிலால் சொன்னாங்க, ஒன்று சேரல யார் ரசூலுல்லாஹ், வுது எடுத்து கொண்டால் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எதுல முன்மாதிரி? இபாதத் செய்வதில், இறை தூதர் சொன்னவுடன் அதை செய்வதில், அதை தொடராக செய்வதில் இந்த சமூகத்துக்கு சிறந்த முன்மாதிரியாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ரசூலுல்லாஹ் சஹாபியாக இருந்தாலும் பிழை செய்தார் என்றால் அந்த சஹாபியை தண்டிப்பதிலும் அவருக்குரிய தண்டனையை கொடுப்பதிலும் இறை தூதர் பின்னைக்கவும் இல்லை. ஒரு மனிதர் ஒரு யுத்த களத்தில் மிக தீவிரமாக போராடுகிறார், மிக தீவிரமாக கண்ட நின்றவர்களை எல்லாம் கண்டம் துண்டமாக வெட்டி வெட்டி வீரமாக போராடுகிறார். அந்த நேரத்தில் ஒரு எதிரி அவருக்கு பின்னால வந்து குத்துறான். சஹாபி அந்த நேரத்தில் அவர் வேதனை தாங்க முடியாம அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே அவரை சொல்றாங்க, இப்ப பாருங்க, இவரை நீங்க நரகவாதிய பாக்குறேன்னா இவரை பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தப்பு செய்யறவரை, தவறு செய்கிறவரை அல்லாஹ்வுடைய தூதர் அனுசரிச்சு வாழல. தப்புண்டா தப்பு தான், அம்மாண்டாலும் தப்பு தான், அப்பாண்டாலும் தப்பு தான், என்ன வளர்த்தவர் என்றாலும் தப்புண்டா தப்பு தான். என்ன வளர்த்தீங்க, எனக்கு பாதுகாப்பு தந்தீங்க, சாப்பிட தந்தீங்க, என்னை எவ்வளவோ இரக்கமா பார்த்தீங்க, எனக்கு அவ்வளவு அன்பா இருந்தீங்க, வாப்பா இல்லாத குறைய தீர்த்து வச்சிங்க, அம்மா இல்லாத குறைய தீர்த்து வச்சிங்க, நல்ல கல்யாணம் முடிச்சு வச்சிங்க, என்ன கொல்ல வந்த நேரம் எல்லாம் நீங்க முன்னுண்டுதான் என்னை பாதுகாத்தீங்களே அபு தாலிபே அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்க விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வேண்டியதை சொன்னாங்க. அவர் நரகவாதின்னு தான் சொன்னாங்க, அவருக்குத்தான் நரகத்தில் ஆக குறைந்த தண்டனை என்றாங்க. அதிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரியாக இருந்தாங்க. ஏன்னா அவர் ரசூலுல்லாஹ்வை பார்த்தாரு, ரசூலுல்லாஹ்வோட இருந்தாரு, ரசூலுல்லாஹ்வை வளர்த்தாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு பாசம் காட்டினாரு, அடிக்க வருகிற போது ஆறுதலாக இருந்தாரு, தடையாக இருந்தாரு. ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவங்க பின்வாங்கிய போது அவர் நரகவாதி என்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு சொல்றாரு, நரகவாதியை பார்க்கிறண்டா பாத்துக்கங்க. அவர் அந்த யுத்த காலத்துல சில சஹாபாக்கள் பின்னால போறாங்க, அவர் என்ன ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாரே, மிக கஷ்டப்பட்டு போராடினாரே, அது எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல பின்னால ஒரு எதிரி குத்துறார், மண்ணுக்கு அப்படியே ஒரு ஈட்டியை வச்சு மார்புக்கு மத்தியில வச்சு அப்படியே தற்கொலை செய்து கொள்றார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அப்பதான் சஹாபாக்கள் சொன்னாங்க, இவர் மௌத்தாகிற நேரம் தற்கொலை செய்து கொண்டார். மௌத்துக்கு அவசரப்பட்டார். நாங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளோடும். இந்த தலைப்பை பேசுற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சஹாபாக்களை பத்தி என்ன செய்திகளை சொன்னாங்களோ அதுல நாங்க முன்மாதிரி.
என்ன செய்திகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, எதை ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்களோ அதுல நாங்க முன்மாதிரி. அப்ப ரெண்டையும் புரிஞ்சு கொள்ளணும். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இவங்க நரகவாதி, இவங்க முர்த்தத்து, இவங்க காபிரு, இவங்களுக்கு நரகத்துல ஆக குறைந்த தண்டனை, இவங்க நரகத்துல இன்ன வேதனை செய்யப்படுவாங்கன்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்து இருக்கிறாங்க. அது அப்படியே நம்புறோம். சஹாபி என்பதனால தலைக்கு மேல வச்சு நாங்க வணக்கம் செலுத்தலங்க. எதுல முன்மாதிரி என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை இந்த மண்ணுக்கு மேலே நிறைவு செய்வதிலும் நிறைவேற்றுவதிலும் அந்த சஹாபாக்கள் முன்மாதிரி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரைட். இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி, சஹாபின்னா யார்? சஹாபி என்றால் யார் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவர், நேர்ல பார்த்தவர், வேற ஈமான் கொண்டவர், வேற அத ஈமானோட என்ன செஞ்சிருப்பார்? மௌத்தா இருப்பார். இவர் தான் சஹாபி. ஏன்னா நீங்க என்னோட இருக்கணும்னா நானும் நீங்களும் பேசணும். அப்பதான் என்ன செய்வீங்க? இங்க இருப்பீங்க. ரைட் ரைட். இப்ப பாருங்க, இமாம் ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, சஹாபி என்றால் மன் லக்கியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினன் பிஹி வ மாத அலல் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக பார்த்து ஈமான் கொண்டு இஸ்லாத்தில் மரணித்திருந்தால் அவர்தான் சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதர் நஜ்ஜாசி மன்னன் என்ற ஒரு மன்னர் இருந்தார். ஆனா ரசூலுல்லாஹ் அவர் பார்க்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மௌத்தாகினார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? காயிபான ஜனாசாவை தொழுவிச்சாங்க. அதுல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், ஒரு வெளிநாட்டில் ஒரு உறவு மௌத்தாகிறாரு, அவருக்கு இந்த நாட்டில் ஜனாசா தொழுவிச்சு அடக்கிட்டாங்க என்றால் அவருக்கு இன்னும் ஒரு ஜனாசா தொழுகையே நம்ம ஊர்ல நின்றுக்கிட்டு காயிபான ஜனாசா தொழக்கூடாது. அது இல்லாம என்ன செய்யலாம் என்றால், அவருக்கு தொழுகணும்னா ஜனாசா என்ன செய்யணும்? முன்னுக்கு இருக்கும். சரிதானே? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல அவ்வளவுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. சஹாபி என்பதை புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்திருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்க வேணும். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சிருப்பாரு, பின்னால இஸ்லாத்தை ஏற்றிருப்பார். சஹாபியா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சிருப்பாரு, ஆனா காபிரா இருந்திருப்பாரு. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாயிட்டாங்க, அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்திருப்பாரு. சஹாபியா? ரசூலுல்லாவை சந்தித்து அதே நிலைமையில் என்ன செஞ்சிருக்கணும்? அவர் இஸ்லாத்தை ஏற்று அதே இஸ்லாத்தில் என்ன செஞ்சிருக்கணும்? அவர் மரணித்து இருக்கணும் என்பதை என்ன செய்யணும்? நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சஹாபாக்கள் எல்லோரும் நீதமானவர்கள், நம்பிக்கையானவர்கள், நாணயம் மிக்கவர்கள் என்பது இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்துணை சலபறிஞர்களும் நமக்கு சொல்லித்தார விஷயம். சஹாபாக்கள் எல்லாம் உதூல், நீதமானவர்கள், நம்பிக்கையானவர்கள் என்ற செய்தியை இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்துணை பேரறிஞர்களும் நமக்கு சொல்லித்தாராங்க. அல்லாஹ் குர்ஆனில் இந்த சஹாபாக்களை பத்தி சொல்றான். ஏன் முன்மாதிரியா எடுக்கணும் என்றால், சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 100வது வசனம் இறைவன் சொல்லுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின். முஹாஜிரிங்கள்னா யாரு? முஹாஜிரிங்கள்னா யாரு? மக்காவுல இருந்து சும்மா வந்தா முஹாஜிரா? ஹிஜ்ரத் பண்ணிருக்கணும். சும்மா வந்திருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுல வந்து வாழ்ந்தவர்கள் தான் முஹாஜிரிங்கள். அன்சாரிகள் என்றால் மதீனாவாசிகள். முஜாஹிதுங்களை முஹாஜிரிங்களை கூப்பிட்டு அனுசரித்து ஆதரவு கொடுத்து உதவிக்கரம் நீட்டியவர்கள் தான் அன்சாரிகள். அன்சாரிகள் என்றாலே உதவி செய்தவர்கள் என்பது அர்த்தம். முஹாஜிரிங்கள் என்றால் வெறுத்து வந்தவர்கள் என்பது அர்த்தம். நாட்டை வெறுத்து இஸ்லாத்துக்காக வந்தாங்களே, அவர்களுக்கு சொல்ற பேர் தான் அது. அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிரிங்களிலும் அன்சாரிகளிலும் முந்தியவர்களும், வல்லதீன இத்தபஊஹும் பிஇஹ்சானின், அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதரை, அதே போன்று முஹாஜிரிங்களை முந்திய அந்த அன்சாரிகளை நல்ல முறையில், நல்ல விஷயத்தில், என்ன நல்ல முறையில் நல்ல விஷயத்தில் பின்பற்றியவர்களும், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹுவை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். யாரு? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹுவை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இது யாரு கொடுக்கிற சர்டிபிகேட்?
அல்லாஹ் கொடுக்கிற சர்டிபிகேட். முஹாஜிரிங்களிலும் அன்சாரிகளிலும் முந்தியவர்கள், அவர்களை நல்ல விஷயங்களில் பின்தொடர்ந்தவர்களும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அப்ப அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுக்கிறான், அவங்க நல்லவங்க தான், அவங்களை பின்பற்றினவர்கள் நல்லவர்கள் தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதன் ذلكல் ஃபௌசுல் அதீம். அத்தகையவர்கள் யாரு? இந்த அன்சாரிகள், முந்தியவர்கள், முஹாஜிரின்கள், அவர்களை நல்ல விஷயங்களில் பின்பற்றியவர்கள் எல்லோரும் அல்லாஹுவினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள். அவர்களுக்காக அல்லாஹு தஆலா கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவன சோலைகளில் என்றென்றும் என்றென்றும் காலிதீன ஃபீஹா அபதன். அல் குர்ஆன்ல 2 மாதிரி வரும். காலிதீன் நிரந்தரமாக, நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க என்று வரும். சுவர்க்கத்தில் காலிதீன ஃபீஹா அப்படினே வரும். அபதன அல்லாஹ் போட்டுட்டான் என்றால் சந்தேகமே கிடையாது. இப்ப சிலாக்கள் அல்லாஹ் பாவிகளை சொல்ற நேரம் அவர்கள் காலிதீன ஃபீஹா, அந்த நரகத்தில் என்றென்றும் அவர்கள் தங்கி இருப்பார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று இந்த வசனத்துக்கு இமாம்கள் விளக்கம் சொல்லுகிற போது, அவங்க செய்த பாவத்துக்கு தண்டனையாக சில காலம் நரகத்தில் இருப்பாங்க. அல்லாஹ் அபதன் என்று சொல்லல. அபதன் என்று சொன்னால் அந்த நரகத்தில இருந்து அவங்க வெளியேற்றப்பட மாட்டாங்க. காலிதீன ஃபீஹா, நரகத்தில இருப்பாங்க என்றால் அவங்க செய்த பாவத்துக்கான தண்டனையை பெற வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சிடுவாங்க? சுவர்க்கத்துக்கு போயிடுவாங்க. காலிதீன ஃபீஹா அபதன் என்றால் அவர்கள் என்றென்றும் அந்த சுவர்க்கத்திலேயே தங்கி இருப்பார்கள். அல்லது காலிதீன ஃபீஹா அபதன் என்றால் அவர்கள் என்றென்றும் அந்த நரகத்திலேயே தங்கி இருப்பார்கள். நரகத்தில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இறை நிராகரிப்பாளர்களை, முஷ்ரிக்கீன்களை எல்லாம் பத்தி குர்ஆன்ல சொல்ற நேரம் அல்லாஹ் பேசுகிற வார்த்தை காலிதீன ஃபீஹா அபதன், என்றென்றும் அந்த நரகத்தில் அவர்கள் தங்கி இருப்பார்கள். இதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அல் குர்ஆனை கேட்கிற போது, ஓதுகிற போது எங்கெங்கெல்லாம் சுவர்க்கம் பத்தி பேசப்படுகிறதோ, சுவர்க்கம், ஜன்னாத், நஈம் அப்படின்னு சுவர்க்கத்தை பத்தி பேசப்படுகிறதோ, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு துஆ கேட்பாங்களாம். அல்லாஹும்ம அதுகில்னி பிரஹ்மத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தில என்னையும் சேர்த்துக்கோ, அந்த சுவர்க்கத்துல என்னையும் நுழைச்சிடு அப்படின்னு கேட்பாங்களாம். எங்கெங்கெல்லாம் அதாப், நார், நரகம் இப்படி என்று குர்ஆனில் ஓதப்படுகிறதோ அந்த இடத்துல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாப், அதாபின் நார், யா அல்லாஹ் நரகத்தில இருந்து, அந்த நெருப்பில இருந்து என்ன பாதுகாத்துக்கோ. இது சுன்னத். குர்ஆனில ஓதப்படுற நேரம் சுவர்க்கம் சம்பந்தமாக நம்ம கேட்கிறோம் என்றால் நம்ம துஆ கேட்கிறோம் அல்லாஹ் கிட்ட. நரகம் சம்பந்தமாக ஓதுறோம் என்றால் அந்த நேரத்துல அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும். அப்ப யாருக்கு இது புரியும்? குர்ஆன எப்பையும் தர்ஜுமாவோடு வாசிக்கிற, ஓதுகிற, உணரோடும் என்று ஆசைப்படுற, பொருளை உணர்ந்து கொள்ளுகிற நல்லவங்களுக்கு தான் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். இல்லாட்டி இமாண்ட பாட்டுல ஓதுவாரு, நமக்கு காலிதீன ஃபீஹாவும் விளங்காது, நாரும் விளங்காது, ஜன்னாவும் விளங்காது, நஈமும் விளங்காது. அப்ப விளங்குறதுக்கு என்ன செய்யணும்? நாங்க இந்த வசனங்களை படிக்கிறதுக்கு நரகம் என்றால் என்ன, அதுக்குரிய பேர்கள் என்ன, சுவர்க்கம் என்றால் என்ன, சுவர்க்கத்துக்குரிய பேர்கள் என்ன என்பதை படிச்சாதான் ஓதக்குள்ள என்ன செய்யும்? சிந்தனை பிறலாம ஓதுற வரியோடு என்ன செய்வோம்? நாங்களும் இமாமோடு பின்தொடர வாய்ப்பாக இருக்கும். பிரார்த்தனை செய்ய சந்தர்ப்பமாக என்ன செய்யும்? அது அமையும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவே அல் குர்ஆன்ல சொல்ற போது இந்த முஹாஜிரின்களும் இந்த அன்சாரிகளும் இவர்களை நல்ல முறையில் பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று சொல்கிறான். அவர்களுக்கு என்றென்றும் சுவர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அன்ஃபால் 64வது வசனம், யா அய்யுஹன் நபி, நபியே, ஹஸ்புக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், வமனித்தபஅக மினல் முஃமினீன், உங்களை பின்பற்றாங்களே அந்த முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். இந்த இடத்துல
உங்களை பின்பற்றுகிற முஃமின்கள் என்பது அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள். சஹாபாக்கள் என்ன அர்த்தம்? சஹாபின்னா என்ன அர்த்தம்? தோழர் என்பது அர்த்தம். சஹாபின்னால் சுஹபத், அன்பு, பாசம், நட்பு அப்படி என்பது அர்த்தம். சஹாபி என்றால் என்னுடைய அன்புக்குரியவர் என்பது அர்த்தம், என்னுடைய தோழர் என்பது அர்த்தம். இந்த இடத்துல இறைவன் சொல்லுகிற போது மூமின்கள் என்று சொல்வது அந்த சஹாபாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான். சஹாபாக்குடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்குடைய பண்புகளை அல்லாஹ் சொல்றான். அதனால இவங்க முன்மாதிரி. சூரத்துல் ஃபத்ஹ் 29வது வசனம், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். அவர்களை இந்த உலகத்தில் பின்பற்றக்கூடிய அந்த சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் காபிர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள். அவர்களுக்குள் அன்போடு பாசத்தோடு நடந்து கொள்வார்கள். அவங்க எப்பையும் சுஜூது செய்தவர்களாக, ருக்கூ செய்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி நின்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய நெத்திகளில் சுஜூது செய்த அடையாளங்கள் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களை பற்றி இந்த அல் குர்ஆனிய வசனத்தில் புகழ்ந்து சொல்வதை பார்க்கிறோம். என்ன பண்பு அவர்களுடைய பண்பு? வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், காபிர்களோடு கடுமையாக இருப்பார்கள், அவங்களுக்குள்ள இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லணும். இப்ப கியாமுல் லைல் தொழுகிறோம், சுஜூது செய்கிறோம், பிரார்த்தனை செய்வதற்காக நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த நேரத்தில் மறந்துடாதீர்கள், மறந்துடாதீர்கள் பலஸ்தீனத்திலே உள்ள சிறுவர்கள், மறந்துடாதீர்கள் பலஸ்தீனத்திலே உள்ள பெண்கள், மறந்துடாதீர்கள் அந்த பலஸ்தீனத்திலே ஷஹீதாக்கப்பட்ட உறவுகள், மறந்துடாதங்க. நம்ம நிம்மதியா இருக்கிறோம், சந்தோஷமா சாப்பிடுறோம், நல்லா நோன்பு பிடிக்கிறோம், ஹட்ல தொழுகிறோம், நல்ல டீ குடிக்கிறோம், பெட்டி சாப்பிடுறோம், உடுப்படுத்திருக்கிறோம், பெருநாளை கொண்டாட தயாராக இருக்கிறோம். யுத்த நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலத்தில் அத்துமீறி அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்ற இந்த துரோகிகள் அப்பாவி மக்களின் மீது அடாவடித்தனமான தாக்குதலை செய்து 400 லட்சம் உசுறுகளை அப்படியே வளர்த்தாட்டி வைத்திருக்கிறார்கள். சில ஜனாசாக்களை தூக்க முடியல, ஏனங்களை எடுத்துட்டு வந்து அல்றாங்க. நம்மட உறவாக இருந்தால், நம்மட பிள்ளையாக இருந்தால், நம்மட மனைவியாக இருந்தால், நம்மட சகோதரியாக இருந்தால் நம்மளால தாங்க முடியுமா? அதை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காகவும் அல்லாஹ் கிட்ட நிறைய துஆ கேளுங்க. அல்லாஹ் கிட்ட நிறைய என்ன செய்யுங்க? துஆ கேளுங்க. அந்த உறவுகள், மரணித்த உறவுகளை அல்லாஹ் ஷஹீதுகளாக பொருந்திக் கொண்டு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் பறக்குகின்ற பறவைகளாக அல்லாஹ் ஆக்கி உலகத்தை விடவும் அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பான சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கணும்னு துஆ செய்யுங்க. இதோ படுபாவிகள், அநியாயக்காரர்கள், அப்பாவி மக்களை கொண்டு குமிக்கிற இந்த கொடுங்கோலர்களை யா அல்லாஹ் உன்னுடைய புறத்தில் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்று இருக்குமாக இருந்தால் அவர்களை அழித்து விடு, அவர்களுடைய பலத்தை இல்லாமல் ஆக்கிவிடு என்று அல்லாஹ் கிட்ட நிறைய என்ன செய்யுங்க? மறக்காம உங்களோட ஒரு உறவாக நினைத்து அவர்களுக்கும் இந்த நேரத்தில் துஆ கேட்டுக் கொள்ளுங்கள். காரணம், சஹாபாக்குடைய பண்பு, அவங்க காபிர்களோடு எதிரிகளாக கடும் போக்குத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள், முஸ்லிம்களோடு இரக்கமாக நடந்து கொள்வார்கள். நானும் நீங்களும் சஹாபாக்களுடைய முன்மாதிரியை எடுக்கிற போது எனக்காக உங்களுக்காக துடிக்குகிற அந்த உறவுகளுக்காக துஆ கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை மறந்துடக் கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில 17வது செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரதி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார், ஈமானுடைய அடையாளம். ஆயத்து என்றால் அத்தாட்சி, அடையாளம் என்பது அர்த்தம். ஈமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஹுப்புல் அன்சார், அன்சாரிங்களை நேசிக்கணும். நமக்கு தெரியாது, ஆனா வரலாறு தெரியும். சஹாபாக்களை காணல, வாழ்க்கை தெரியும், சஹாபாக்குடைய பேர் தெரியும். இனம் தெரியாத ஒரு அன்பு அவர்கள் மீது உருவாகும். ஒரு நாட்டில நல்ல ஆட்சி நடந்தா, ஒரு இடத்துல நல்ல சேவைகள் இருந்தா, நம்ம விரும்பியோ வெறுத்தோ அவரை பத்தி பேசுறோமா இல்லையா?
கதைக்கிறோமா இல்லையா? அவர போட்டோவை எடுத்து நம்ம போன்ல வைக்கிறோமா இல்லையா? ப்ரோஃபைல்ல வைக்கிறோமா இல்லையா? ஒரு கிரிக்கெட் வீரர், ஒரு ஃபுட்பால் வீரர், அப்படி ஏதாவது ஒரு ஃபேமஸான ஆளா இருந்தா அவரை எடுத்து பார்க்கிறோம், யூடியூபுக்கு போறோம், தேடுறோம், அவரோடு அன்பு வைத்திருக்கிறோம். அவருக்கு தெரியாது நம்ம அன்பு வச்சிருக்கிறது. ஆனால் நம்ம அன்சாரிகளோடு முஹாஜிரிங்களோடு அன்பு இருந்தால்தான் அது ஈமானுடைய அடையாளம் என்னங்கிற ரசூலுல்லாஹ். அதனாலதான் நம்ம சஹாபாக்களை பத்தி படிக்கோடும், வாசிக்கோடும், அவங்களோட வாழ்க்கையின் முன்மாதிரிகளை எங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்ளோடும். எடுக்கணும் என்றால் அவங்கள் மீது இனம் தெரியாத ஒரு அன்பும் பாசமும் இருந்தால் ஈமானின் அடையாளம், ஈமானின் அடையாளம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, வாயத்துன் நிஃபாக், நயவஞ்சகத்துடைய அடையாளம். நயவஞ்சகத்துடைய அடையாளம் புகுதுல் அன்சார், அன்சாரிகளை கோபித்துக் கொள்வது, அன்சாரிகளை ஏசுவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க புகாரியில 1393வது ஹதீஸ், லா தசுப்புல் அம்வாத், மரணித்து போன உறவுகளை திட்டாதீர்கள். ஃபைன்னஹும் கத் அஃபவ் இலா மா கத்தமு, அவங்க தந்த வாழ்க்கையில எதை முற்படுத்தினாங்களோ அதை அடைஞ்சிட்டாங்க. மரணித்து போன தோழர்களை நீங்கள் திட்டாதங்கண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் புகாரியில 3673வது செய்தி, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை எல்லாம் நீங்கள் திட்டி விடாதீர்கள், என்னுடைய தோழர்களை எல்லாம் நீங்கள் திட்டி விடாதீர்கள். உஹது மலையளவு நீங்கள் தங்கத்தை தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர்கள் எல்லாம் 2 புடி அளவு அல்லது அதனுடைய அரைவாசி தர்மம் செய்ததற்கு உங்களுடைய தர்மம் ஒன்றும் ஈடாகாது, உங்களுடைய தர்மம் ஒன்றும் ஈடாகாது. நீங்க உஹது மலை கொடுப்பீங்க, அவங்க அள்ளி கொடுப்பாங்க. யாருடைய அந்த தர்மம் அதிகம் என்றால் அவங்களோட தர்மம் தான் அதிகம். அதனால என்ற தோழர்களை எல்லாம் ஏசாதுங்க, என்ற தோழர்களை எல்லாம் திட்டாதுங்க, என்ற தோழர்களோட மீது நீங்கள் அன்பு வையுங்கள். அன்பு வைப்பது ஒரு மூமினுடைய பண்பு, வெறுப்பது ஒரு முனாஃபிக்குடைய பண்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்ல 4918வது செய்தி. இந்த சஹாபிய சமூகத்தை நம்ம ஏன் முன்மாதிரியாக எடுக்கணும் என்றால் ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லில் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளை நீ மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அன்சாரிகளை நீ மன்னிப்பாயாக, வலி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளையும் நீ மன்னிப்பாயாக, வலி அபுனாயி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீ மன்னிப்பாயாக. என்ன துஆ? அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ தோழர்களே. யாருக்கான துஆ? அந்த சஹாபிய சமூகத்துக்கான துஆ. எப்படிப்பட்ட சஹாபிய சமூகம்? அந்த மக்கமா நகரத்திலே இருந்து உடுதுணி இல்லாமல் கஷ்டப்பட்டு தொழில் இல்லாமல் சொத்துக்களை இழந்து அத்துணையையும் விட்டுவிட்டு அகதியாக என்ன ஒரு நாட்டுக்கு வந்த போது தங்களிடத்தில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் கொடுத்து, தங்களிடத்திலே உள்ள வீடு வாசலை கொடுத்து, தோட்டம் துறவுகளை கொடுத்து, தான் 2 மனைவி வைத்திருந்தால் 2 மனைவியில் ஒரு மனைவியை தலாக் பண்ணி கொடுத்து வந்தவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக, வந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக, தான் உண்டால் நீங்களும் உள்ள உண்டு வாழுங்கள், தான் இந்த பூமியில் நிம்மதியாக இருந்தால் நீங்களும் நிம்மதியாக இருங்கள் என்று சொத்துக்களையும் சுகங்களையும் பதவிகளையும் பட்டங்களையும் அந்தஸ்துக்களையும் மதிப்புகளையும் வந்த தோழர்களுக்கு கொடுத்தார்களே, அந்த அன்சாரிகளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லில் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளை நீ மன்னித்து விடு, ஒலி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ், ஒலி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீ மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டார்களாக இருந்தால் நாங்கள் எல்லாம் அபூபக்கர் என்று சொல்கிற போது, உமர் என்று சொல்லுகிற போது, முஸஅப் என்று சொல்லுகிற போது, சஅத் என்று சொல்லுகிற போது, இந்த பூமியில் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், இந்த பூமியில் அவர்களின் மீது அன்பையும் பாசத்தையும் உள்ளத்தில் வைத்திருக்கோடும். அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்த மாதிரி, தியாகம் செய்த மாதிரி, இபாதத் செய்த மாதிரி, தர்மம் செய்த மாதிரி, தொழுத மாதிரி, நோன்பு பிடித்த மாதிரி, மார்க்கத்தை படித்த மாதிரி, மார்க்கத்துக்கான தியாகத்தோடு வாழ்ந்ததை போல நாங்களும் அவர்களை முன்மாதிரியாக இந்த பூமியில் எடுத்து வாழ்வதில் தான் எனக்கும் உங்களுக்கும் வெற்றி இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. முஸ்லிம்ல 4920வது செய்தி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அப்படியே வராங்க. ரஆ சிபியானன் வனிசாஅன் முக்பிலீன மின் உருஸ், அன்சாரிகளை சேர்ந்த சின்ன ஆட்களும், அன்சாரிகளை சேர்ந்த சஹாபாக்கள் சின்னவர்களும் பெண்களும் ஒரு வலிமா வீட்டில சாப்பாட்டை முடிச்சிட்டு அப்படியே வாராங்க.
அந்த நேரத்தில் ஃபகாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மும்திலன், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அவங்கள முன்னோக்குறாங்க. பெண்கள் வாராங்க, சின்ன பிள்ளைகள் வாராங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் வலிமாவை சாப்பிட்டுட்டு அப்படியே முன்னால வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே போய் அவங்கள சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம அன்தும் மின் அஹப்பின் நாஸ் இலைய, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மண்ணுக்கு மேலே உள்ளவர்களில் நான் இவர்களோடு நிறைய அன்பு வைத்திருக்கிறேன், நீ சாட்சி யா அல்லாஹ். இந்த மண்ணுக்கு மேலே உள்ளவர்களோடு நான் நிறைய அன்பு இவர்களோடு வைத்திருக்கிறேன், நீ சாட்சி யா அல்லாஹ். அல்லாஹும்ம அன்தும் மின் அஹப்பின் நாஸ் இலைய யஅனி அல் அன்சார், யா அல்லாஹ், இந்த அன்சாரிகளோடு இந்த பூமியிலே உள்ள எல்லாரையும் விடவும் இவர்களோடு நான் இரக்கம் வைத்திருக்கிறேன், பாசம் வைத்திருக்கிறேன், நேசம் வைத்திருக்கிறேன், யா அல்லாஹ், நீ அதற்கு சாட்சி யா அல்லாஹ். வஃபு அன் முஸீஹிம், அவங்க ஏதாவது தப்புகள் செய்தால், தவறுகள் செய்தால் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுவீர்கள் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டார்களாக இருந்தால், இந்த சஹாபாக்குடைய நல்ல விஷயங்கள், நல்ல பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், மார்க்க ரீதியான தியாகங்கள், இபாதத் ரீதியான முன்மாதிரிகள் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கணுமா இல்லையா? இதுதான் இந்த தலைப்பு. இதுதான், அதனாலதான் இந்த உலகத்துல தனக்கிட்ட இருந்த சொத்துக்கள்ல எல்லா சொத்துக்களையும் விட தனக்கு விருப்பமான ஹைபர் என்று சொல்லுகிற ஒரு இடத்துல பெரிய ஒரு காணி துண்டு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கிட்ட இருக்கிற சொத்துலயே மிக விருப்பமான உயர்ந்த ஒரு சொத்து ஹைபர் என்று சொல்லுகிற காணிதா யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்ன செய்யட்டும்? அது அப்படியே தந்துரட்டுமா அல்லது அதனுடைய அசிலை நான் வச்சு கொள்ளட்டுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை நீங்க அப்படியே கொடுங்க, ஆனா அதனுடைய அசிலை நீங்க வச்சுக்கங்க. அப்ப சொன்னாங்க அந்த நேரத்துல உமர் அவர்கள், வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், அது முழுக்க நான் அல்லாஹ்வுடைய பாதையில ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக நான் அப்படியே தர்மம் செய்கிறேன் யா ரசூலுல்லாஹ்ங்க. உமர் அவர்கள் இந்த உலகத்துல குத்தப்பட்டு மௌத்தாகிற நேரம் கேட்டாங்களே, என்னை யாரு குத்தினா, எவன் குத்தினா, என்ன ஒரு காபிர் குத்தினானா அல்லது ஒரு முஸ்லிம் குத்தினானா? சொல்லப்பட்டது, இல்லை கலீஃபா அவர்களே, உங்களை ஒரு காபிர் தான் குத்தினான். அந்த நேரத்தில் குத்தப்பட்டு மரணத்துக்கான போராட்டத்தில் இருக்கிறார், ரத்தம் ஓடுகிறது. அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், என்னை ஒரு காபிருடைய கையால குத்த வச்சியே, உனக்கே எல்லா புகழும் என்றாங்க. யாராவது ஒரு முஸ்லிம் என்னை குத்திருந்தால் நானும் அதாபப்பட வேண்டும், மறுமையில் அந்த முஸ்லிமும் அதாபப்பட வேண்டும். யா அல்லாஹ், அப்படி இல்லாமல் என்னை பாதுகாத்து ஒரு காபிருடைய கையால என்னை குத்த வச்சியே, எல்லா புகழும் உனக்கே என்றாங்க. யாருக்குங்க இந்த மனசு வரும்? யாருக்கு மன ஆட்சியாளராக இருந்த போது அவர் சொன்ன வார்த்தைகளை யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால இந்த உலகத்துல மிக சிறந்த முன்மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த முன்மாதிரியை நானும் நீங்களும் முன்மாதிரியாக எடுத்து வாழ வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல புகாரியில 3799வது செய்தி, மர்ர அபூபக்கர் வல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஒரு நாள் ஒரு மஜ்லிஸை கடந்து, அன்சாரிகள் இருக்கிற ஒரு மஜ்லிஸை கடந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் கடந்து போறாங்க. அந்த நேரத்துல வஹும் யபுகூன், அன்சாரிகள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன் அழுகுறாங்கண்டா, அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி நாள், வருத்தம் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு வெளியில வர முடியல, நோயோடு இருக்கிறாங்க. அன்சாரிகள் எல்லாம் ஒரு இடத்துல குந்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க, வேதனையில கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த ரெண்டு பேரும், யாரு, அபூபக்கர் அவர்களும் யாரு, அப்பாஸ் அவர்கள் கேட்கிறாங்க, மா யுபுக்கிக்கும், ஏன் அப்பா அழுகிறீங்க, என்ன காரணம், ஏன் குந்திக்கிட்டு அழுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த அன்சாரிகள் சொன்னாங்க, தக்கர்னா மஜ்லிஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்னா, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மஜ்லிஸ் ஞாபகம் வருகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, ஆனா எங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த காலம், ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ், ரசூலுல்லாஹ்வோடு இருந்த அந்த சபை ஞாபகம் வருகுதுங்க.
எழும்புங்க. இப்ப ரசூலா எழும்ப முடியாம நோயில கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, நாங்களும் பார்க்க முடியாம அங்கேயும் இங்கேயும் குந்தி அந்த ஞாபகத்துல அழுது கொண்டிருக்கிறோம் என்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஃபதகல அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பரஹு பிதாலிக். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போன உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் வருகிற போதும் அன்சாரிகள் கொஞ்சம் பேர் வீதி ஓரத்துல இருந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், என்ன காரணம் என்று கேட்டேன். யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய ஞாபகம் வருகிறதாம், அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நடக்க முடியாத நேரம், துடியாய் துடிக்கிற நேரம், வேதனையோடு இருக்கிற நேரம், காய்ச்சல் அடிக்கிற நேரம், அந்த செய்தியை கேட்டவுடனே அருமை சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தவுடனே தலையில ஒரு துண்டை கட்டி இறுக்கமாக கட்டிட்டு வெளியில வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஸைதல் மிம்பர், மிம்பர்ல ரசூலுல்லாஹ் ஏறினாங்க. தோழர்களே, மிம்பர்ல ஏறி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையின் ஏறிய மிம்பருடைய கடைசி நாள் அதுதான் கடைசி நாள். அந்த மிம்பர்ல ஏறின உடனே அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். புகழ்ந்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஊசிக்கும் பில் அன்சார், அன்சாரிகளுடைய விடயத்தில் உங்களுக்கு நான் ஒரு வசியத்து செய்கிறேன். ஃபைன்னஹும் கர்ஷி வ ஐபத்தி, இந்த அன்சாரிகள் இருக்கிறார்களே, அவர்களினுடைய இறப்பை, அவர்களினுடைய ஈரல், வகத் கலவுல்லதி அலைஹிம், அவர்கள் இந்த பூமியில் என்ன கடமை இருந்ததோ அதை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். அவர்களுக்கு என்ன கடமை இருக்கிறதோ அது மாத்திரம்தான் அவர்களுக்கு பாக்கி இருக்கிறது. அவர்களை சந்தித்தால் நல்ல முறையில் சந்தித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஏதாவது தப்பு செய்தால், தவறு செய்தால் அதை அலட்டிக் கொள்ளாதீர்கள், மன்னித்து விடுவுங்கள் என்று மரணப்படுக்கையில் இருந்த மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக மிம்பரில் ஏறி உறுதியாக அந்த சமூகத்துக்கு வசியத்து பண்ணியதும் இந்த முன்மாதிரி மிக்க சஹாபாக்களை நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன் என்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். சாதாரணமானவர்கள் அல்ல சகோதர சகோதரிகளே. நம்ம ஏன் அன்பு வைக்கணும், ஏன் அவர்களை நேசிக்கணும், எதற்காக வேண்டி அவர்களை முன்மாதிரியாக எடுக்கணும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவுக்கு அவங்களை புகழ்ந்து மரண தருணத்திலும் அவர்களை மறக்காமல் வசியத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு போனார்கள் என்பதற்காக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஈமானுடைய விஷயத்தில் என்ன பாருங்க. நீங்க 3471வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி, இந்த தலைப்புக்கு பொருத்தமான ஒரு செய்தி. ஞாபகத்துக்காக வேண்டி ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ஞாபகத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு மகரிபை தொழுகிறார்கள். தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே முன்னோக்கி இருக்கிறாங்க, சஹாபாக்களும் அப்படியே இருக்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, தொழுதுட்டு நீங்க போகலையான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல யா ரசூலுல்லாஹ், உங்களோடு மகரிபை தொழுதோம், உங்களோடையே நாங்க இஷாவை தொழுதுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கிறோம். என்ன பண்பாடு, என்ன பண்பாடு. மகரிபுக்கு வந்தவங்க பள்ளியில இஷாவை தொழுங்காட்டிலும் காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? யார் ஒருவர் ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு இன்னும் ஒரு தொழுகைக்காக வேண்டி காத்து கொண்டிருப்பாரோ அவருக்காக வேண்டி வானவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அதுக்காக வேண்டி முன்மாதிரியாக இந்த பூமியில வாழ்ந்தாங்க. நம்ம சலாம் கொடுத்த உடனே சாவியை தூக்குறது, போனை எடுக்கிறது, ஹலோன்னு சொல்றது, ஒரே ஓட்டம். அந்த சமூகம் அப்படி அல்ல. தொழுது விட்டு காத்து கொண்டிருப்பார்கள். காரணம் நன்மை கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கணும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல காரியம், நன்மையான காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு வரலாற்று செய்தியை சொல்றாங்க. முன்னொரு காலத்துல ஒரு மனிதன் இருந்தார், அவருக்கு ஒரு மாடு இருந்துச்சு. அந்த மாட்டுல இவர் ஏறி அந்த மாட்டுக்கு அடிச்சு மாட்டுல சவாரி செய்கிறாரு. அந்த நேரத்துல அந்த மாடு இவரை பார்த்து சொல்லிச்சு, அடே நான் உன்னை ஏத்திக்கிட்டெல்லாம் சவாரி செய்யறதுக்காக படைக்கப்படலடா, நாம் படைக்கப்பட்டது மண்ணை உழுது அதுல பயிர் செய்யறதுக்கு பயன்படுத்துறதுக்காக படைக்கப்பட்டேன் அப்படி என்று அடித்த மனிதனை, சவாரி செய்த மனிதனை பார்த்து மாடு பேசிச்சு. அங்க இருந்த மக்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ், மாடு பேசிச்சா அப்படின்னு கேட்டாங்க. பக்கரத்தும் தக்கல்லம், மாடு பேசிச்சா அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆமா பேசிச்சின்னு சொல்லிட்டு திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஓநாய் ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள அப்படியே பூந்து ஒரு ஆட்டு இடையன் இருக்கிற போதும் ஒரு ஆட்டை கவ்விக்கிட்டு ஓடிச்சு. அந்த நேரத்தில் அந்த ஆட்டிடையன் அந்த ஓநாயை துரத்தி போய் அவனுடைய ஆட்டை பாதுகாப்பாக பறிச்சிட்டு வார நேரம்
அந்த ஓநாய் சொல்லிச்சு, இப்போ உன்னால எனக்கிட்ட இருந்து பறிச்சு கொள்ள முடியும், ஆனா ஒரு நாள் வரும் விஷ ஜந்துக்கள் எல்லாம் உங்கள் மீது செல்வாக்கு செலுத்துகிற மறுமையுடைய நாள் வரும், அந்த நாளையில எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் எல்லாம் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால இருந்த அத்துணை சஹாபாக்களும் சொன்னாங்க, ஓநாய் பேசிச்சா சுபஹானல்லாஹ்ன்றாங்க. அப்படி என்ன அர்த்தம்? ஆச்சரியமா கேட்கறான், அப்படி பேசுமா ஓநாய், அப்படி மாடு பேசுமா அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா மாடு பேசிச்சு, அதை ஃபைன்னி ஊமினு பிஹாதா அன வ அபூபக்கர் வ உமர், அதை நானும் அபூபக்கரும் உமரும் நம்புகிறோம், ஈமான் கொள்கிறோம் என்றாங்க. ஆனா அந்த சபையில அபூபக்கரோ உமரோ ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன் அவங்க இருக்கல்ல என்பதை பார்க்கும். என்ன நம்பிக்கை? எப்படிப்பட்ட நம்பிக்கை? இன்னைக்கு தான் சஹாபாக்கள் இப்படிதான், சஹாபியை விடுங்க அவங்களும் மனுஷன் தானே, சஹாபியை விடுங்க அவங்களுக்கு என்ன பெருசா ஆய்வா இருந்துச்சு, சஹாபியை விடுங்க அவங்களுக்கு என்ன விஞ்ஞானமா தெரியும், சஹாபியை விடுங்க இப்படி என்று ஒரு சிம்பிளா தட்டிட்டு போற இந்த காலத்துல சுப்ஹானல்லாஹ் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் நானும் நம்புறேன், அபூபக்கர் நம்புறாரு, உமரும் ரலியல்லாஹு அன்ஹும் நம்புகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாக இருந்தால் அப்படிப்பட்ட சஹாபிய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக இருக்க வேண்டுமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். யாரெல்லாம் சஹாபாக்களை ஏசுகிறார்களோ அவர்கள் முபத்தீகள், அவர்கள் பிதஅத்துக்காரர்கள், அவர்கள் இஸ்லாத்திலே இருந்து தூரமானவர்கள் என்பதை இமாம் ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே பெரிய தலைப்பாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில இபாதத்துடைய விஷயத்துல முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நாங்கள் பார்க்கிறோமோ, எங்களுக்கு தெரியாத நல்ல விஷயங்களை சொல்லித் தருவதிலும் விளங்குவதிலும் விளங்கப்படுத்துவதிலும் நாம் எடுத்து நடக்க வேண்டியது இறை தூதர் ஊடாக, அல் குர்ஆன் ஊடாக இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்குடைய விளக்கங்கள், அந்த சஹாபாக்கள் இந்த ஹதீஸை எப்படி புரிஞ்சு கொண்டாங்க, அந்த சஹாபாக்கள் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க என்பதை அறிஞ்சு தெரிஞ்சு அதன் அடிப்படையில் நம்ம பின்பற்றி அவங்களை முன்மாதிரியாக எடுத்து நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். நம்மளை விடவும் சஹாபாக்கள் அறிவிலையும் பேணுதலையும் ஈமானிலையும் உச்சத்தை தொட்டவர்கள். நம்மட அறிவுல கோளாறு இருக்கும், நமக்கு அல்லாஹ்வினால் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்ற அந்த பட்டம் கிடையாது. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயால இவர் சுவர்க்கவாதி, இவர் சுவர்க்கவாதி, இவர் சுவர்க்கவாதி என்று நமக்கு சொல்லப்படல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயால அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஸஅத் இப்னு முஆத், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கவாதிகள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு சுவர்க்கவாதிகள் என்றாங்க. அவங்களோட விளக்கம், அவங்களோட அறிவு, அவங்களோட ஞானம் என்னை விடவும் மேலானவர்கள் என்ற அந்த நல்ல சிந்தனையை நம்ம பின்பற்றுகிற மார்க்கத்தோடு சேர்த்து விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் அதுதான் இந்த சமூகத்துடைய முன்மாதிரி சஹாபாக்கள் என்பதை புரிந்து கொள்ளவும் வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல முன்மாதிரியாக எடுத்து வாழ்வதற்கும் மரணிப்பதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.